வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை இந்த பனாமா ராயல் மீடியா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் கேரியர் கவுன்சிலர் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரியர் கிராஃபில் முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்க போகிறோம். இந்த கேரியர் கவுன்சிலிங் செஷனில் முக்கியமான தகவல்கள் நம்ம இப்போ பகிர்ந்துக்க போகிறோம். இந்த வீடியோ மூலமாக கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய பயனுள்ள தகவல் நான் கொடுக்க போகிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். முடிஞ்ச பெல் பட்டன் அமுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃப்யூச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா லைஃப்பில் நம்ம சரியான டிசிஷன் எடுத்தால் போதும். பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டியது. ஆனால் எந்த டிசிஷன், எந்த கோர்ஸ், எந்த கேரியர் அப்படிங்கிறது முக்கியம். அதை பற்றி பார்க்குறது தான் நம்ம இங்கே இருக்கோம். சரிங்களா? இப்போது கேரியர் கிராஃப்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கேரியர் கவுன்சிலிங் அப்படின்னா ஒரு மேப் மாதிரி. மேப் எப்படி நம்ம டைரக்ஷனை வந்து கைட் பண்ணுதோ அது மாதிரி எங்கே இருக்கீங்க, எங்கே போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது தான் இந்த புரிஞ்சுக்கிறது தான் இந்த கேரியர் கவுன்சிலிங். உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனைகள் கிடைக்கிறக்கும், தெளிவான ஐடியா கிடைக்கிறக்கும் இது ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கில்ஸு, பர்சனாலிட்டி, கோல்ஸு, ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அது பேர் செல்ஃப் அசஸ்மெண்ட் சொல்லுவோம். அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுபடி நீங்கள் போகிறதுக்காக கைட் பண்ணுறதா இந்த கேரியர் கவுன்சிலிங். சரிங்களா? அதாவது ராங் கேரியர், கரெக்ட் கேரியர்னா என்ன அப்படின்னா, ராங் கேரியர் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, நோ ஜாபு, ரெக்ரெட்டு, இந்த ராங் கேரியர் டிசிஷன் எடுத்தீங்கன்னா. கரெக்ட் கேரியர் எடுத்தோம்னா நல்ல க்ரோத்து, சேலரி, கான்ஃபிடன்ஸ், இது வழியாக நம்ம கேரியர் வந்து எடுத்துன்னு போகலாம். சரிங்களா? இது வந்து யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னா 10th ஸ்டூடெண்ட்டு, 12th ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸு, பேரண்ட்ஸு, இவங்களுக்கு எல்லாமே தேவை. இதுக்கு வந்து என்னன்னா ஆப்டிடியூட் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட், ரிப்போர்ட்ஸ் அனாலிசிஸ், இது வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு 1, 3, 5 அப்படின்னு ஒரு 3 வகையாக பிரிச்சுக்குங்க. அது வந்து நீங்கள் வந்து அது பேர் வந்து இயர் ரோட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இயர் ரோட் மேப் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து நம்ம எங்கே போகிறோம், 3rd இயரில் வந்து நம்ம இது வரைக்கும் என்னென்ன பண்ண போகிறோம், 5th இயரில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும், ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது வந்து உங்கள் கேரியரை பொறுத்து, நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸு, வொக்கேஷ்னல் குரூப்பு இதெல்லாம் நம்ம எடுக்கலாம். 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க எம்பிபிஎஸ்ஸு, பிடிஎஸ்ஸு, இன்ஜினியரிங்கு, பிஎஸ்சி ஐடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் எடுக்கலாம், கோர்ஸஸ் எல்லாம் எடுக்கலாம். காமர்ஸ் படித்தவங்க என்ன அப்படின்னா சிஏ, சிஎம்ஏ, பிகாம், பிபிஏ இந்த குரூப்பெல்லாம் எடுக்கலாம். ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்டபிள்யூ, ஹெச்எம், அனிமேஷன் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஃப்யூச்சரில் என்னென்ன ட்ரெண்டிங் இருக்குது கேரியரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுடு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதிலெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்குது. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் காமன் மிஸ்டேக் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம். மறுபடியும் நான் அதுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட் அட்வைஸு,
அவங்க எங்கே போகிறாங்களோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுல பேரண்ட்ஸோட ப்ரெஷர் தாங்காமல் ஏதோ ஒன்று எடுத்துக்காதீங்க. அப்புறம் நோ ஸ்கில்ஸ், உங்கள் ஸ்கில்ஸை வந்து ஏதோ ஒரு ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்காமல் இருக்காதீங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸு. கவுன்சிலிங் வந்து அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னா ரைட் கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு உதவும், ரைட் டைரக்ஷனில் போகிறதுக்கு உதவும், ரைட் ஸ்கில் செட்டு உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்க உதவுவாங்க. அதாவது அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கேரியர் கவுன்சில்கிட்ட போனாலும் சரி, இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும், நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அதாவது இந்த கேரியர் கவுன்சிலிங் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் வந்து ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக உதவும். அதாவது ஒரு பில்டிங்க்கு வந்து எப்படி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அது மாதிரி இது நம்ம ஒரு கேரியர் சூஸ் பண்ணும்போது அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அதுக்கு உண்டான தேவையான வழிகாட்டிகளை நம்ம பயன்படுத்தி கரெக்டாக நம்ம போட்டோம்னா லைஃப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம நல்லா வாழலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சியோடவும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோடவும் சந்தோஷமாக இருக்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் பயனுள்ள தகவல்களை கேரியரை பற்றி இன்னும் பயனுள்ள தகவல்களை பார்ப்போம்.